தமிழச்சி என்ற பெயரை எனக்கு வழங்கிய எங்களுடைய ஊனோடும் உணர்வோடும் என்றென்றைக்கும் நீங்காமல் மறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், அவர்தம் புதல்வியார், அவர் காலம் தொட்டு தமிழ்நாட்டு நாட்டுப்புற கலைஞர்களை பாதுகாக்க, நாட்டுப்புற பாரம்பரிய கலைஞர்களுக்கு என்று மிகப்பெரிய உற்சாகம் தருகின்ற, ஊக்கம் தருகின்ற இந்த சங்கமம் கலை விழாவை எங்களுடைய அன்பிற்குரிய கவிஞர், மாண்புமிகு மாநிலங்களவையில் உறுப்பினராக பணியாற்றி இப்பொழுது எங்களோடு மக்களவை உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கவிஞர் கனிமொழி அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார். அவருடைய சீரிய முயற்சியிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மிக குறிப்பாக பாரம்பரிய கலைஞர்களுடைய இந்த ஃபேஷன் ஷோ அவ்வளவு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்கின்றது. நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அவர்களுடைய வண்ணமிகு உடைகளை கோஆப்டெக்ஸ் தயாரித்த அந்த உடைகளில் விதவிதமான வகைகளில் தங்களை வெளிப்படுத்திய விதம் மகிழ்ச்சிக்குரிய விதமாக இருக்கின்றது. மண்ணோடும் மண்ணின் உணர்வோடும் நம் கலைகளை வளர்க்க வேண்டும் என்கின்ற நம்முடைய கவிஞர் கனிமொழியினுடைய எண்ணத்தினோடும் அந்த வழமையினோடும் இந்த மாலை மிக அழகாக பொலிவுற்று நாம் அனைவரும் உற்சாகமோடு இந்த சங்கமம் விழாவை கொண்டாடுகின்ற ஒரு அருமையான மாலையாக அமைந்திருக்கின்றது. அதிலே பங்கேற்று உங்களில் ஒருவராக நானும் இங்கு கலந்து கொண்டது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. மேடம், சிறு வயதில் உங்கள் பரதநாட்டிய பயிற்சி பற்றியும் இன்னும் நீங்கள் அதை தொடர்ந்து பயின்று வருவது பற்றியும் மேடைகள் பற்றியும் எங்களுக்காக பிளீஸ். பரதநாட்டியத்தை முறையாக கற்று அரங்கேறியவள் நான். தஞ்சாவூர் நடராஜன் தான் என்னுடைய மதிப்பிற்குரிய குரு. பரதநாட்டியம் கற்ற அந்த அனுபவத்தோடு மேடை நாடகங்களில் ஆர்வமும் பங்களிப்பும் கொண்ட பெண்ணாக சென்னைக்கு வந்தவுடன் முழுமையாக நான் என்னுடைய கலை பயணத்தை தொடர்ந்தேன். அருகில் இருக்கின்ற எக்மோர் மியூசியம் அரங்கிலேயே கிட்டத்தட்ட 3-4 நாடகங்களை அரங்கேற்றி இருக்கின்றேன். மரப்பாச்சி என்ற குழுவிலும், ஜெயராவ் அவர்களுடைய தியேட்டர் லேப் அந்த குழுவிலும், பிரசன்னா ராமசாமியினுடைய குழுவிலும் இணைந்து ஒரு நாடக கலைஞராக தொடர்ச்சியாக நான் அவர்களோடு பணியாற்றி ஒரு தமிழ் நாடக அரங்கிலே என்னை வெளிப்படுத்திக் கொண்டது எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். அந்த கலையையும் கலை தொடர்பான உணர்வுகளையும் சங்கமம் வாயிலாக கவிஞர் கனிமொழி அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருவது என்பது எனக்கு அந்த கால தொடர்ச்சியாக மேடை நாடகங்களில் நடித்த அனுபவத்தையும் கலைஞர்களை எல்லாம் ஓரிடத்திலே பார்க்கின்ற அந்த மிக உற்சாகமான அனுபவத்தையும் தந்தது. என்னை பொறுத்தவரை கலையும் இலக்கியமும் தான் ஒரு மனிதனை மிக முக்கியமாக நுட்பமான மனிதனாக வடிவமைத்து செதுக்குகின்றது என்று நான் நம்புவேன். எதையேனும் சார்ந்திருங்கள், கலை இலக்கியம் மிக குறிப்பாக நம்முடைய மண் சார்ந்த கலைகளை என்று நான் உங்கள் முன்பாக வைக்கின்ற வேண்டுகோள்.